ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழ்ந்து வரக்கூடிய பத்தார் ஆச்சாரியன் தெரிந்தாயா என்ன? பஞ்சுபத்தான் ஆச்சாரியாக இருந்தாலும் நான் திருமணம் செய்த தேவி யார் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு கொண்டாட்டி யாருங்க? நம்ம கொண்டாட்டினாரா? தப்பா நினைக்க வேண்டாங்க. நான் தப்பா எதுக்குடா இருக்கிறேன்? தப்பா நினைக்க வேண்டாங்க. ஒரு காடோ கரையா பார்த்தா நம்ம கடைன்னு கேக்குறோமா இல்லைங்க? வண்டி வாகனத்தை பார்த்தா நம்ம வண்டியானு கேக்குறோமா இல்லைங்க? கோயில் குளத்தை பார்த்தா நம்ம கோயிலானு கேக்குறோமா இல்லைங்களா? அது மாதிரிதாங்க சாமி நம்ம பொண்டாட்டி. இதுல பாதியா? ஆமா. அப்படி இல்ல, பேச்சுவார்த்தை நீங்க. உங்க அம்மா இருக்குது, நம்ம அம்மாலாங்கிறோம். உங்க அப்பா இருக்குது, நம்ம அப்பாங்கிறோம். உங்க அக்கா இருக்குது, நம்ம அக்கான்னு சொல்றீங்க. உங்க தங்கச்சி, நம்ம தங்கச்சிங்கிறோம். பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டின்னு சொல்லும். வாயில் காட்டி கொடுக்கும் தாய்வழி. அதுவும் கத்துக்கிட்டாரப்பா. எத்தனை நாளைக்கு இவரு சும்மா இருப்பாரு. ஆண்ட்ராய்டு போன் வந்துருச்சு. நான் வெஞ்சிபத்தானாக இருந்தாலும் நான் திருமணம் செய்த தேவி யார் தெரியுமா?
அருந்தாமலை திருமணம் செய்து நாங்கள் எந்த குறியுமே இல்லாமல் சீர சிறப்புடனே வாழ்ந்து வரும் தனகாலத்தில் இல்ல சுகத்தில் இருக்கக்கூட எனக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தது தெரியுமா? குழந்தைகள் இருக்குங்களா? ஆமாடா. எத்தனை குழந்தைங்க? உனக்கு கல்யாணம் பண்ணிட்டியா? ஐயோ நான் பண்ணிட்டுங்க. ஆற நான் வச்சுக்கிற வச்சுங்க. அலியாரவியா என்ற வீட்டுக்காரிங்க. அப்புறம் ஐயோ என்ன நினைச்சுக்கிட்டீங்க சாமி? என் பொண்டாட்டியெல்லாம் என் பேர் வச்சுதான் உங்க கூப்பிடுவான். ஏய் வட்டுக்காமாரியா வாடாங்க பெருக்குடாங்க வாடாங்கப்பா. நான் போயிங்க நான் என்ன திரும்ப ஓடுவேன். ஏனுக்கு பொண்டாட்டி சொல்லுங்க பொண்டாட்டி அப்படின்னு கேட்கணும். நான் அப்படி இல்ல. என்ன எப்படிங்க? அதிகாரம்டா அதிகாரம் இந்த பாவால இந்த அளவுக்குங்களா? அந்த அளவுக்கு இருந்தா நான் எங்க கூத்தாடுறேன். திருமணம் செய்த தேவி ஆத்திரீர்மா அருந்தாமலை திருமணம் செய்து எனக்கு அழகான ஒரு மகன் பிறந்தான் பொன்னரசன். ஆமா எந்த குறியுமே இல்லாமல் சீரும் சிறப்புடனே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம். பாண்டி மன்னனே கை மாத்தினா யார்கிட்ட தான் போடணும்? கை மாத்திரத்துங்க. ஆமா என்ன போட்டுக்கிறீங்களா? நான் கேட்கறது அவன்தாங்க கேட்டேன். கை மாத்திரா கூப்பிடுறேன் மசாலக்காரன் கொலை போட்டு மசாலத்தை போட்டாரு. அங்க அடிக்கலாமா என்னையும் சேர்த்து அடிக்கிறாரு. அதனால நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதே காரணம் என்று தெரியவில்லை. உன் கனவான அழைத்தார் என்று சீக்கிரம் அழைத்து வா. சுவாமி போய் வா. பட்டாட்டி போடுங்க. அரமனையில வேலை இருக்கும். அதனாலங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க பாத்திரம் பண்ட பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு உடனே கூட்டி வந்துடுங்க. அதெல்லாம் எதுவுமே தொடக்கூடாது. தொடக்கூடாது. ஆள் இருக்குது. சாமான வளர்க்கறது என்னடா சாமானோ? சாமானுங்க. அந்த சாமானத்தை கழுவுனா என்ன கழுவாச்சு? எந்த காரணம் என்று தெரியவில்லை. உன்னுடைய கணவர் பஞ்சை பத்தாள் ஆச்சாரி அழைத்தார் என்று அருந்தாமலை அழைத்து வா. அப்படியே ஆகட்டும். ஓய் போயிட்டு வாங்க.
சாமி ஏண்டா? இல்ல அம்மா கிட்ட போய் இது மாதிரி சாமி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ தப்புடா சாமிக்கு தெரிஞ்ச தப்பாயின்னு அம்மா சொன்னாங்க என்னடா தப்பாவும் இல்ல போய் அதெல்லாம் எதுவும் நடக்காது. எது நடக்காதுங்க சாமி சொன்னாரு சொன்னா போதுங்க எது காரணம் தெரியவில்லை. ஆ உன்னை அழைத்தாரு மட்டும் கூட்டிட்டு வா. ஓகே ம். சாமி சாமி ஏதோ காசு பண்ண செலவாங்களா எதுக்குடா? எதுக்கு? இல்ல அம்மாட்ட போயிட்டு வரதுங்க ஏய், எது காய் செலவாகுது? கேட்கவே மாட்டேன் காசு பண்ணவே தேவையில்லைங்க நானும் போயிடுறேங்க நடந்தே கூட நடத்தான் போய் ஆகணும். அப்ப போது எப்படின்னா ஆமாதிங்க கொண்டுக்காரா ஆமோட அப்பா அவரு தெரிஞ்சு இருக்கிறாரு ஆகாது என்ன விட்டால் ஆமாதி என்ன பண்றாய் பஞ்சு பத்தான் ஆச்சாரி பஞ்சபத்திர ஆசாரி தன் தேவியாகிய தன் தெரியாக அருந்தாமலை அழைக்க அருந்தாமலை அழைக்க அருந்தாமலை அருந்தாமலை அழைக்க அருந்தாமலை தற்பார் மற்ற விஷயம் என்னார் பெண்ணா அப்படியா